மூணாவது எது பாஸ்டர் பட்சித்தது? ஆதியாகமம் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ யோசேப்பு ஜெயிலில் கிடக்கிறான். அப்போ சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் 2 பேரும் சொப்பனம் காண்றாங்க 7:8. உடனே யோசேப்பு கேட்குறான், என்னப்பா உங்கள் முகம் வேறுபட்டு கிடக்குது, முக வாடலாக இருக்கீங்க. உடனே 2 பேரும் சொல்கிறாங்க, சொப்பனம் கண்டோம். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறான். நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெயிலில் இருந்தாலும் சரி, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவான்னு சொன்ன யோசேப்பு என்கிட்ட சொல்லுங்க ஏன் சொன்னா, அவர் இப்பவும் என் கூட தான் இருக்கிறாருன்னு அவன் சொல்றான். ஹல்லேலூயா. எந்த நிலைமையில் நம்ம இருந்தாலும் நம்மை விட்டு எடுபடாத ஒரே பங்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாஸ்டர். அவர் நம்மை விட்டு விலகல, நம்மை கைவிடல. ஸோ அதனால தான் ஆண்டவர் இப்போ இந்த தரிசனத்தை சுயம்பாகி வந்து, யோசேப்பு நான் ஒரு சொப்பனம் கண்டேன். ஏன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறியா? என்ன சொப்பனம் கண்ட? மேற்கூடைகளை பார்வோன் ராஜாவுக்காக சமைக்கப்பட்ட சகல விதமான பலகாரங்கள்லாம் கொஞ்சம் என் கூடையில் இருந்துச்சு. அந்த கூடைகளை திடீர்னு பார்த்தா என் தலையின் மேல் இருந்த கூடைகளை இருந்தவைகளை எல்லாம் பறவைகள் வந்து பட்சித்து போட்டு விட்டதுங்கிறான். மூன்றாவது பட்சிப்பு என்ன பாஸ்டர்? பறவைகள் வந்து பட்சித்தது. மத்தேயு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ளடத்தில் விதைக்கப்பட்ட விதை, நல்ல இடத்துல விதைக்கப்பட்ட விதை. இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதையத்தான் அங்கே பறவைகள் வந்து கொத்தி கொண்டு போனதுன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே மத்தேயு 13:4 சொல்கிறார். ஆனால் லூக்கா 8:12 கவனிச்சிங்கன்னா, அந்த பறவை பிசாசானவன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்று ஆண்டவர் சொல்லுவார். பறவை எதற்கு அடையாளம்னா, சத்ருவாகிய சாத்தானுக்கு அடையாளம். நான் சொல்லுவேன், அங்கே இருக்கிறதான சுயம்பாகி பார்வோனுக்காக சமைச்சு வச்சிருந்தானா? நான் சொல்லுவேன், சுயம்பாகிக்கு பார்வோன் யார்? ராஜா. நமக்கு ஒரு ராஜா உண்டு. யார்? ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து. அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், சாதிக்கணும், அவருக்காக ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வரணும், என் திருப்பூர் அசைக்கணும், என் குடும்பத்தில் ஒரு பெரிய மேன்மையும் ராஜ மேன்மையும் பார்த்துடணும். ஆண்டவரே, தரிசனத்தில் நான் எந்த விதத்திலையும் பின்வாங்காம நாங்கள் மேற்கொண்டு ஜெயம் எடுக்கணும்னு யாரெல்லாம் தரிசனத்தை மேலே வச்சு சுமக்குறீங்களோ, யாரெல்லாம் உங்க அபிஷேகத்தை மேலே வச்சு சுமக்குறீங்களோ, யாரெல்லாம் இரவு பகல் திறப்பிடிக்கிறீங்களோ, அதெல்லாம் பிசாசு கொஞ்சமா அன்னைக்கு இருந்த ஜப வாழ்க்கை பிள்ளை பாஸ்டர், அன்னைக்கு இருந்த அதிகால ஜப பிள்ளை பாஸ்டர், அன்னைக்கு இருந்த ஆத்மாதாயம் ஓட்டுற இன்னைக்கு இல்லை பாஸ்டர். அன்னைக்கெல்லாம் உற்சாகமாக ஹவுஸ் விசிட்டிங் போவோம் பாஸ்டர். ஆனால் ஹவுஸ் விசிட்டிங் போனால் தான் இப்போ அந்த விசுவாசி அடுத்த வாரம் வர மாட்டேங்குது. அது வேற மேட்ரு பாஸ்டர். அல்லேலூயா. ஆமாம், எந்த விசுவாசியை போய் பார்த்துட்டோமோ அடுத்த அந்த விசுவாசி சொல்லும், நம்ம பாஸ்டர் தான் இந்த வாரம் வந்துட்டார்ல, அதனால் அடிப்போம் கட்டு. அல்லேலூயா. இப்படி நாங்கள் எதெல்லாம் உத்தரவாதம் எடுத்து நிற்கிறோமோ அதெல்லாம் வராமல் கொஞ்சமாக சில காரியம் போகும்போது நான் திரளாக விதைக்கிறேன், கொஞ்சமாக இருக்கிறேன், ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி இதனால் என் பிரதிஷ்டைகளை கொஞ்சம் தடுமாற்றம், என்னுடைய அதிகால ஜெபத்தில் கொஞ்சம் தடுமாற்றம், என்னுடைய ஊழியத்தில் கொஞ்சம் தடுமாற்றம். எவ்வளவு அதிகமாய் அவங்க மேலே அன்பு வைக்கிறனும் அவ்வளவு குறைவாய் விசுவாச கூட்டம் எங்கள் மேலே அன்பு காட்டுறதுனால கொஞ்சம் என்னுடைய அன்னைக்கு ஆதியிலிருந்து அந்த அன்பு விசுவாசிகள் மட்டும் காட்ட முடியாமல் தடுமாற்றம். கர்த்தர் யாருக்கோ சொல்கிறார், இது கர்த்தர் யாருக்கோ பேசுகிறார். சர்வ வல்லவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஆசையோடு தான் எல்லோரும் ஓடுறோம், ஏதாவது ஒன்று செய்து முடிக்கணும்னு தான் ஓடுறோம். ஆனால் சங்கடமான சில நம்ம பெத்த பிள்ளைகளை தான் அப்படி செய்வாங்க, நம்ம விசுவாச கூட்டமே அப்படி செய்வாங்க. ஏன் சில நேரம் ஃபேமிலி ரீதியாக கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகி அதனால் பாஸ்டர்மார்கள் ஐயோ இவ்வளோ ஊழிய செஞ்சு என்னையா கண்டேன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க? குடும்பத்தில் ஒரு சின்ன சஞ்சலத்தை உண்டாக்குவோம், நமக்கு சில போராட்டம் வரும். இவ்வளோ விதைக்கிற அந்த விசுவாசிக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ மீட்டிங் பணத்தை செலவு பண்ணி பாரு, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா, ஐயா குடும்பத்துக்கு அத்தியாவசிய தேவையை கூட பார்க்க முடியலையா? அப்படி எத்தனை பாஸ்டர்மார்கள், எத்தனை சகோதரிகள், எத்தனை ஊழியக்காரங்க. நான் சொல்லுவேன், நிறைய தேவதாசர்கள் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க வாழலை, தான் மனைவிக்கு ஏதாவது பிடிச்சதை வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க ஜீவிக்கலை. ஏன்னா சர்வ வல்லவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணுமே ஆசையோடு தான் ஓடுறோம், சர்வ வல்லவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணுமே ஆசையோடு தான் ஓடுறோம். ஆனால் உலகம் அங்கீகரிக்காது, உலகம் நம்மளை புரிஞ்சுக்கிடாது. எவ்வளவுதான் அவங்க பிள்ளைகளுக்காக, சபைக்காக, ஊழியர் விசுவாசிகளுக்காக நீங்கள் ஓடுறோமோ அவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க பாஸ்டர். நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், புரிஞ்சிக்க மாட்டாங்க தான். ஆனாலும் ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போயிடாமல் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சோர்ந்துட்டீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற கொஞ்சம் கிருபையை, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை, உங்கள் மேலே இருக்கிறதான அந்த ஆதியில் இந்த பிரதிஷ்டையை சத்துரு பறிச்சு தருவான். இடம் கொடுத்துறாதீங்க, இடமே கொடுத்துடாதீங்க. நீங்கள் ஒன்று சொல்லணும், நான் பலவீனமாக இருந்தாலும் சாத்தானே பலமுள்ளவனாக இருக்கிறேன். நாம் பலவீனமாக இருக்கலாம்,
சபை, உங்க சபை பலவீனமா இருக்கலாம், உங்க சபை விசுவாசிகள் பலவீனமா இருக்கலாம். ஏன் உங்க குடும்பத்தின் சூழ்நிலையை கண்டு பாஸ்டர்மார்கள் நீங்க பலவீனப்படலாம், ஊழியக்காரங்க பலவீனப்படலாம். ஆனா நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா ஒரு வார்த்தையை சொல்றேன். எப்படிப்பட்ட பலவீனப்படுகிற காரியம் இருந்தாலும் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கேன்னு வீர முழக்கம் எடுத்து, உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் கொள்ளுங்க. ஏன்னா உன்னை அழைச்ச அப்பா உலகத்தை ஜெயிச்சார், உன்னை அழைச்ச ராஜா உலகத்தை ஜெயிச்சார், உன்னை அழைச்ச இயேசு உலகத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். உலகத்தை ஜெயிக்கணும் பாஸ்டர், உலகத்தை ஜெயிக்கணும் சிஸ்டர், உலகத்தை ஜெயிக்கணும். அதுக்கு தான் கத்து நம்மளை குணம் இருக்கிறார். எத்தனையோ இந்த திருப்பூர்ல